பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக. என்னடா இன்னைக்கு அம்மா இந்த மாதிரி வாழ்த்துறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆத்துமாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆத்துமா அப்படின்னா என்னன்னு தெரியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கும் முன்னால் தெரியாது, ஆத்துமானா என்னன்னு தெரியாது. யோவான் வாழ்த்தும் போது என்ன அழகா ஒரு பொடி வச்சு வாழ்த்துறாரு பிரியமானவர்களே. சொல்லுவாங்கள்ல, பேசும்போதே ஒரு பொடி வச்சு பேசுறான்ட்டு. அதுபோல வாழ்த்துகிறதே ஒரு பொடி வச்சு வாழ்த்துறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நல்லாரு அப்படின்னு சொல்லல. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒரு பொடி வைக்கிறாரு. என்ன, உன் ஆத்துமா எப்படி இருக்கு அது மாதிரி நீ நல்லாயிரு. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஆத்துமா என்றால் என்னவென்று தெரிய வேண்டாமா? தெரியணும். நிறைய பேருக்கு இந்த வாழ்த்துதல் வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் அதன் அர்த்தம் என்ன? ஆத்துமா என்பது என்ன? அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம். நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தால் உடையது இந்த உடம்பு. இப்போ ஆவி வேற, ஆத்துமா வேற, சரியா? நம் உடம்புக்குள்ள ஆவி அது வேற, ஆத்துமா என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உயிர் பிரியுதுன்னு சொல்றோம்ல, நம்ம பிராணன்னு சொல்லுவாங்க, உயிர், ஜீவன். இந்த ஜீவன் தான் ஆத்துமா, உயிர். நான் உயிரா நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலனோடும் என்னை நேசிப்பா, என்னில் அன்பு கூறுவாயாகன்றாரு. அப்போ முழு ஆத்துமான்றது என்ன? ஆத்துமா அப்படின்னு சொன்னா, நம் நினைவு, நம் எண்ணங்கள், நம் விருப்பங்கள், நம் ஆளுமைத்தன்மை, இவையெல்லாம் கலந்தது தான் ஆத்துமா. நம் எண்ணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன விரும்புகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆளுமை தன்மை, இவைகள் தான் முழுமையாக ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லது நினைக்கிறோமா, கெட்டது நினைக்கிறோமா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மனசுக்கேத்த வாழ்வும்பாங்க. ஆம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம ஆத்துமா நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். மற்றவங்க கெட்டு போகணும்னு நம்ம ஆத்துமா நினைச்சா, அதுக்காக நம்ம காரியங்களை நடப்பித்தா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அதுதான் அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா. தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, என் ஆத்துமா கர்த்தரிடத்தில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும். சங்கீதம் 35:9. என் ஆத்துமா களி கூர்ந்து, ஹாப்பினஸ். இப்ப நம்ம பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம்? சிந்தனை, நம் உணர்வு, அவரோட உணர்ச்சி களி கூறுது. உணர்ச்சியில துக்கம் வரும், வருத்தம் வரும், கவலை வரும், கோபம் வரும், இதெல்லாம் உணர்ச்சிகள். அப்ப அவர் சொல்றாரு, என் ஆத்துமா களி கூர்ந்து. யாரிடத்துல? தேவனிடத்தில். அதனால என்னவா, அவருடைய உதடுகள் ஆனந்த களிப்புடன் துதிக்குமா. பிரியமானவர்களே, ஆத்துமா வாழ்வது போல நம் ஆத்துமா கர்த்தரிடத்தில் ஆனந்தமா இருக்குமானால் நம் உதடுகள் தேவனை துதிக்கும். இப்ப தெரியுதா? முழு ஆத்துமாவோடு என்னை தேடுன்றாரா, என்னில் அன்பு கூர்வாயாக. அப்ப கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்க நிச்சயமா தேவனை துதிப்பார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், தேவனை தேடார்கள். உலகத்துல உயிரோட தான் இருக்காங்க, அவங்க ஆத்துமா செத்து போய் கிடக்குப்பா. தேவனை தேடல, முழு இருதயத்தோடு அவர் மேல அன்பு கூறல, முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு இல்லை. அப்புறம் சொல்றாரு, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எந்த ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. தாவீது சொல்றாரு.
அது ஒரு பாட்டு கூட வரும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. ஆனா இந்த பாட்டை நம் ஆத்துமான்ற அர்த்தமே தெரியாம நம்ம சும்மா ராகத்தோடு பாடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் பாட வேண்டும் பெரியமானவர்களே. ஆத்துமா கதறுவது போல நம்மளுக்கு உள்ளத்துக்கு இருக்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணங்கள், அந்த விருப்பங்கள் எல்லாம் தேவனை முழுமையாக சார்ந்திருப்பது. தேவனை முழுமையாக சார்ந்திருப்பது தான் முழு ஆத்மாவோட நாம் தேவனை தேடுவது. வேற எண்ணங்களே இருக்கக்கூடாது. முழு ஆத்மா, நம் எண்ணங்கள், நம் உணர்ச்சிகள், நம் விருப்பங்கள் எல்லாமே தேவனை மாத்திரம், தேவன் மேல அன்பு கூறுவதில் இருக்கும்போது அதுதான் முழுமையான ஆத்மா. முழு ஆத்மாவோட தேவனை துதிப்பது. அந்த ஆத்மா கலங்கும் சில நேரத்தில். ஏன் இயேசுவுக்கே கலங்குது. அவர் சொல்றாரு, அந்த கடைசி கொல்கதா மலையில் அவர் அடிக்கப்பட போற அன்னைக்கு முந்தின நாள் ஸ்ரீசர்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெபிக்கும் போது என் ஆத்மா கலங்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆத்மா கலங்குகிறதா யாருக்காக? நமக்காய். நமக்காய். நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் ஜீவனை கொடுத்தார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த முந்தின நாள் அவர் ஆத்மா கலங்குது பிரியமானவர்களே. நாம் முழு ஆத்மாவோட தேவனை நாம் தேட வேண்டாமா? அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாமா? அவர் மேல் நாம் ஒரு தாகத்தோடு இருக்க வேண்டாமா? ஆத்துமா, நம்ம ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒருத்தன் சொல்கிறான், மத்தேயு 12:20 அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே அப்படின்றார். அவன் என்ன சொல்கிறான், நிறையா விளைஞ்சிருச்சு. அந்த வருஷம் அந்த விவசாயிக்கு எக்கச்சக்க வருமானம். விளைஞ்சதை வைக்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அந்த தானிய களஞ்சியம் அவனோட தானிய களஞ்சியத்தில் கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு விளைஞ்சிருச்சு. அப்போ அவன் சொல்கிறான், ஆத்துமாவே நீ களி கூறு, நீ சந்தோஷமாரு. நான் என்ன செய்ய போகிறேன், நான் பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்டி எல்லாத்தையும் வச்சு நான் சந்தோஷமாக வாழ போகிறேன், நீ சந்தோஷப்படு, களி கூறு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆத்மாவை பார்த்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அவன் சரி மறிக்க போகிறான். இப்போ தெரியுதா உயிருன்னு சொன்னது? நான் முதல்ல சொன்னேனே, ஆத்மா என்பது உயிரையும் ஜீவனையும் குறிக்கிறதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இரவுல உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? தேவன் மேல் வாஞ்சை உள்ள ஆத்மாவாய் இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற ஆத்மாவாய் இருக்க வேண்டும். முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் தேவனையே சார்ந்திருக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களாய், நம் எண்ணங்கள், விருப்பங்கள், நம்மளுடைய எல்லா ஆசைகளும் உணர்ச்சிகளும் தேவனுடைய அன்பை தேடுவதாய் இருக்க வேண்டும். தேவனுக்காய் வாழ்வதாய் இருக்க வேண்டும். தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஆத்துமா நம் உள்ளத்தில் இருக்கிறதா முழுமையா நாம் தேவனை தேடுவது. ஆமேன். பிரசங்கி 6:3 சொல்லுது, ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்றும் அநேக வருடங்கள் வாழ்ந்தும் அவன் தீர்க்காயுசா வாழ்றான், 100 பிள்ளைங்களை பெற்றிருக்கான், ஆனாலும் அவன் தன் செல்வத்தால் திருப்தி அடையாவிட்டால், இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கிங்க, அவன் தன் செல்வத்தினால் திருப்தி அடையாவிட்டால், அப்ப திருப்தி ஆத்மாவில் உண்டாகிறது. ஆம்பிரியமானவர்களே, ஒரு 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 நம்மளுடைய உணர்வுகளில் ஒன்று திருப்தி. சிலருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. நல்லா இல்லை நல்லா இல்லைம்பாங்க. புருஷமாக மனைவி என்ன சமைச்சு போட்டாலும் நல்லா இல்லை, என்ன வீட்டை கொண்டாடினாலும் நல்லா இல்லை, நீ இன்னும் சரியா செய்யலம்பாங்க. திருப்தி இருக்காது. அவங்க ஆத்மால திருப்தியே கிடையாது. அதனால என்ன பிரயோஜனம்? வாழ்த்துனா என்ன? நல்லா இருக்குமா, நாளைக்கு நல்லா செய்யுமா, இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கூடிருச்சுமா, நாளைக்கு நல்லா பண்ணுமா. இதில் சொன்னா என்ன? உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்ப. அதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, திருப்தி அடையாமல் பிரேத கல்லறை முதலாய்
இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி. எப்பா இவ்வளோ இருக்கு, 100 வருஷம் 100 பிள்ளை பெற்றிருக்க, தீர்க்காயுசா வாழ்ந்திருக்க, ஆனால் நீ கிடைச்ச செல்வத்தில் நீ திருப்தி படலை, கேவலம் உனக்கு ஒரு கல்லறை கிடைக்கலப்பா. இன்றைக்கு அநேகர் நம்மெல்லாம் பார்த்தோம், கொரோனா டைம்லேயும் மற்ற டைம்லேயும் பார்த்தோம், இந்த போர்களெல்லாம் பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க, மொத்தமாக போட்டு மூடுறாங்க இல்லையா. சிலர் கொன்று உள்ளே புதைச்சிட்றாங்க இல்லையா. அப்போது உனக்கு கல்லறையே இல்லாமல் போச்சுன்னா, பிறக்கும்போது நம் தாயினுடைய கருவறையில் நாம் பிறக்கிறோம், இறக்கும்போது கல்லறையில் சேருகிறோம். அந்த சேருவதற்கு கூட உனக்கு கல்லறை இல்லாமல் போச்சுன்னா, நீ பிறந்ததுக்கு உன் கருவிலையே நீ செத்து போயிருக்கலான்றார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஆத்துமாவில் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். சில பெண்களுக்கு தன் கணவரை குறித்த திருப்தி இருக்காது. இவர் அந்த புருஷனை பாருங்க, இவரை பாருங்க, அவ்வளோ சம்பாதிச்சு போறாரு, பொண்டாட்டியை தாங்குறாரு. திருப்தி இல்லை, உன் ஆத்மாவில் திருப்தி இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்தது அந்த எண்ணம் வந்தா நம்ம ஆத்மாவில் திருப்தி உண்டாகும். ஹல்லேலூயா. தேவன் தாவீது எப்பயுமே சொல்றாரு, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், என் ஆத்துமா உம்மிடத்தில் கதறுகிறது, என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஆத்துமா எது மேலே வாஞ்சையா இருக்கும்? போட போகிற பிரியாணி மேலே தான் வாஞ்சையா இருக்கும். ஆசை இல்லையா? எப்படா கல்யாணம் முடியும்? அடுத்து தாகம், நமக்கு தாகம், ஆத்துமா எதில் தாகமாக இருக்குது? சாப்பிட போகிற சாப்பாட்டு மேலே, பிரியாணி மேலே, ஐஸ்கிரீம் மேலே தாகமாக இருக்குது. அந்த பிரியமானவர்களே, தாவீதுக்குரிய தாகம் ஆத்தும தாகம். நமக்கு எதில் தாகம் வரணும்னா, ஆத்மாவை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் தாகமாக இருக்க வேண்டும் பெருமாளே. ஏன்னா அந்த ஆத்மா அழிய போகிறது, அது கெட்டு போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்றாரு, உன் ஆத்மாவை கொல்வதற்கு மாத்திரம் திராணி இருந்து உன்னை பாதாளத்துக்குள்ள தள்ளுறதுக்கு உரிமை இல்லாதவங்க, சக்தி இல்லாதவங்களுக்கு நீ பயப்படாத. ஏன் பயப்படுற? உன் ஆத்மாவை தான் கொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்? பயம், மரண பயம், பயமுறுத்துவாங்க. ஆத்மா அலறும், பயப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வரல. அவங்க ஆத்மாவில் ஒரு பயம். இந்த பயம் என்பது ஆத்மாவில் வருது, துக்கம் என்பது ஆத்மாவில் வருது, வேதனை ஆத்மாவில் வருது, துயரம் தேவையில்லாது. ஏன்? அந்த ஆத்மா ஆண்டவரிடை முழுமையாய் முழு ஆத்மாவையும் நாம் தேவனை தேடாதபடி இருப்பதினால் நமக்குள்ள அந்த பயம், கலக்கம், துக்கம், வருத்தம், துன்பம், எல்லாம் குழப்பம் எல்லாம் வருது. ஏன் குழப்பம் வருது? ஆண்டவரே ஆலோசனை கர்த்தர், நீர் ஆலோசனை கொடுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. இப்ப அந்த வசனத்துக்குடைய அர்த்தம் தெரியுதா? கர்த்தருடைய வசனங்கள் ஆழத்துக்குள்ள போகணும் பிரியமானவர்களே. சத்தியம் என்பது சும்மா இல்லை. அவர் நமக்கு கொடுத்த வேதம் ஒரு பொக்கிஷம், ஆழமான ஒரு ஊற்று, ஜீவ ஊற்று. கடலுக்குள்ள மேல மீன் தான் இருக்கும், ஆனா ஆழத்துக்குள்ள போனா முத்து கிடைக்கும், விலையுயர்ந்த முத்து கிடைக்கும். நாம் வேதத்தை அப்படியாக தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த ஆழத்துக்குள், சத்தியத்தின் ஆழத்துக்குள் செல்லும் போதுதான் நமக்கு அந்த காரியங்கள், உண்மையான அந்த காரியங்கள் நமக்கு புரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கு போற வழி ரொம்ப குறுகலா இருக்கு, அதுல வர்றவங்க வெகு சிலன்றாரு. கேட்டுக்கு போற, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, அது ஒரு கேட்டு மாதிரி இருந்தா அந்த கேட்டு சின்ன கேட்டா இருக்கான், குட்டி கேட்டு, அதுக்குள்ள போக முடியாது, நம்ம நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா இந்த சத்தியங்களுடைய ஆழம் அப்படி. நாம் சத்தியத்தை அறிந்தாதான் போக முடியும், சத்தியத்தின் வழியில தான் நம்ம போக முடியும். நம்ம தான் ஒன்றும் தெரியாம உட்காந்துட்டு இருக்கோமே. ஆத்மா வாழ்வது போல நீ சுகமா இருந்தோடனே ஓன்னு சந்தோஷப்படுறோமே, பயப்பட்டோமா? சத்தியத்தை உண்மையாக அறிந்திருக்கும் போது நாம் பயப்படுவோம். ஆண்டவரே, ஆத்மா வாழ்வது போல ஆத்மா நல்ல ஆத்மாவா இருக்கணுமே, ஆத்மால நல்ல எண்ணங்கள் இருக்கணுமே, என் ஆத்மாவில் நன்மைகள் நிறைந்த ஆத்மா, நல்லது நினைக்கிற ஆத்மாவா இருக்கணுமே. அந்த ஆத்மா குறையில்லாததா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
ஆவியானவர் ஆவியானவர் இந்த ஆத்துமாவை, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இந்த ஆத்மா சோர்வடையாது, இந்த ஆத்மா உயிரடையும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. அப்போ இப்ப தெரியுதா ஆவி ஆத்மா வித்தியாசம். இந்த சரீரத்தில் ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. ஆவி வேற, ஆத்மா வேற. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் முழு ஆத்மாவோடு தேவனை நாம் தேடுவோம், துதிப்போம், அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். பொல்லாத ஆவி நம் இருதயத்தில் இருக்கும்போது நம்ம ஆத்மாவில் கோபம், பொறாமை, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், திருப்தி இல்லாத தனம், மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆலோசனைகள், கெட்ட நினைவுகள், சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஆத்மாவை கலங்க பண்ணும் பிரியமானவர்களே. நம்ம ஆத்மாவில் காணப்படும். அப்போ நம்ம ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாக வாழுன்னா நம்ம ஆத்மா இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சுகமாக வாழ முடியாதுல்ல. அதுதான் அவர் சொல்றார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆத்மாவை தாழ்த்த வேண்டும் பிரியமானவர்களே. ஆத்மாவில் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஏன்னா உணர்வுன்றது ஆத்மாவில் தான் இருக்கு. வெளி நடிப்பில் நம்ம சரீரத்தில் கீழே உட்கார்றதுல முக்கியம் இல்லை. நிறைய நடிப்பாங்க சிலர், பார்த்தோன்னே சிஸ்டர் ஐயா பிரைஸ் தி லார்ட். இல்லை, ஆத்மாவில் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஹல்லேலூயா. நம் தேவன் இன்றைக்கு நம்மளோடு பேசின அந்த ஆத்துமான்ற சத்தியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் சொன்னது போல பிரியமானவளே, அந்த யோவான் வாழ்த்துனது போல அந்த வாழ்த்துதலுக்கு நாம் உரிமை உள்ளவர்களாய் மாறும்படியாய் நம் ஆத்துமாவை நாம் பரிசுத்தப்படுத்தி, நம் ஆத்துமா அது கெட்டு போகாதபடிக்கு, ஆத்துமா என்பது நம் உயிரை கொடுக்கு, நம் உயிரில் இருக்கிறது, நம் ஜீவனில் உண்டு. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம ஆத்துமா உயிரடைய வேண்டும். மண்ணில் மனுஷனை உண்டாக்குனார் ஆண்டவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவனை ஜீவ ஆத்மாவாய், தன் சுவாசத்தினால் அவனை ஜீவ ஆத்மாவாய் படைத்தார். அவனுக்குள்ள உயிரை கொடுத்து ஜீவ ஆத்மாவாய் அவனை எழுப்பினார். அந்த ஆத்மா பாவம் பண்ணுச்சு, ருசியில் மயங்கி தப்பு பண்ணுச்சு. அதனால அந்த சமூகத்தை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் ஆத்துமாவில், அந்த ஆத்துமா பாவம் செய்ய சொல்லும்போது தான் சரீரம் பாவத்தில் ஈடுபடுகிறது. நம் எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒன்றாய் நம் கண், நம் வாய், நம் செவிகள், நம் கரங்கள், நம் கால்கள் செயல்படுகிறது. இந்த சரீரத்தை ஆத்துமா அடக்கி ஆள்கிறது. அது நம்மளை ஆள விடக்கூடாது. அது பரிசுத்தமான ஒரு ஆத்மாவாய், கெட்டு போவதற்காய் அல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியாய். அது மாத்திரமல்ல, முழு ஆத்மாவும் முழு ஆத்மாவும் தேவனுக்கே உரியவையாய் நாம் இன்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா ஆத்மாவை மாத்திரமல்ல, ஆத்மாவை கொன்று நம் சரீரத்தை நரகத்தில் தள்ள வல்லமையுடையவர் நம் தேவன். அதனால இந்த ஆத்மா பரிசுத்தமாக, ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நம் ஆத்மா வாழ்வது போல் என்றென்றைக்கும் நாம் வளமோடு சுகமோடு நாம் வாழ வேண்டும். இதற்காக நம்ம இன்றிலிருந்து நாம் பிரயோஜனப்படுவோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ ஆவியானவர் எனக்கு இன்னைக்கு போட சொன்னதா, உண்மையில் அவர் சித்தப்படி தான் நான் இதை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இதை போடணும்னு நான் உட்காரல. ஆனால் ஆண்டவருடைய சித்தம். பிரியமானவர்களே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வீடியோவை தயவு பண்ணி நீங்கள் அனுப்புங்க. நிச்சயம் ஆத்மானா என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க, அநேகருக்கு அனுப்புங்க. உங்கள் ஆத்மா செழிக்கும். உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும்ன்றது போல வீடியோக்களை ஷேர் பண்ணுகிற ஆத்மா மகிழும். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, ஆண்டவரின் சத்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உபாகமத்திலிருந்து கர்த்தர் என்ன நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி உபாகமத்திலிருந்து காரியங்களை குறித்து லைவ் வீடியோவில் இன்னைக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன். பார்க்க தவறுனவங்க அதை பாருங்கள். நாளையும் தொடரும், நாளைக்கும் பாருங்கள்.
டெய்லி நம்ம கேட்போம். கர்த்தரின் சத்தத்தை கேட்போம். அதற்கு நாம் செவி கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் வருகையில் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய வாஞ்சையாய், நம் ஆத்துமாவின் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். காட் பிளஸ் யூ.